அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரியில் விஜய் அவர்கள் ஒரு சில தேர்தல் அறிக்கைகள் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த தேர்தல் அறிக்கைகள் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பட் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும், டெக்னாலஜி பேஸ் பண்ணி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு பின்னாடி ஒரு நல்லது பண்ணலாம், ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த அறிக்கைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பட் ஓகே இதனால் என்ன ஆக போகுது, என்ன நமக்கு பயன் தரப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக அதை கேட்கும்போது தான் இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு நினைக்க தோணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் விஜய் அவர்கள் சொன்ன அந்த அறிக்கைகள் வெளியிடவே முடியாது. ஏன்னா வெளியிட்டாங்கன்னா அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் வெளியில் வந்துடும். ஏன்னா ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியோ இவங்கெல்லாம் அது பண்ண முடியாது. ஏன்னா பண்ண அவங்களுடைய ஊழல் பித்தலாட்டம் எல்லாமே வெளியில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த தொலைநோக்கு பார்வையோட மக்களுக்கு பயன்படக்கூடிய ஊழல் இல்லாத அந்த ஒரு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே பல இளைஞர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய அறிக்கைகள், அதாவது கன்னியாகுமரியில் விஜய் அவர்கள் வாசித்த எல்லா அறிக்கைகளும் டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த அறிக்கைகள்லாம் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ இலக்கம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வரும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கொண்டு வந்த அந்த அறிக்கையில் திட்டங்களில் உங்களுக்கு பிடித்த அம்சம் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.